பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்தில் வேத பகுதியுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இன்று உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகவும் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. இன்னைக்கு நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். இன்னைக்கு சில குடும்பங்களை நாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போய் இருக்கிற, பலவீனம் அடைந்திருக்கிற குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். ஆனா தேவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து, தேவன் நேசிக்கிற தன் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை நாம் கேட்கிற பொழுதெல்லாம், ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லாது இருக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று. ஆனா காலங்கள் கடந்து போய்கிட்டே இருந்தது, அவருக்கு வயதாகிக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் அவரிடத்தில் வந்து சொன்ன ஒரு காரியம், நான் உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு வயதாய் இருக்கிறது, என்னுடைய மனைவியும் வயதானவளாய் இருக்கிறாள். ஆனாலும் கர்த்தர் அவரை பார்த்து சொன்ன காரியம், நான் சொன்ன காரியம் ஏற்ற காலத்தில் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி இசகாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். இசகாக்கின் மூலமாக யாக்கோபையும் ஏசாவையும், அப்படி யாக்கோபு மூலமாக பெரிய ஒரு ஜாதியை கர்த்தர் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். இன்னைக்கு என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு பெருக பண்ணுகிறவர். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய தலைமுறை மாத்திரமல்ல, உங்களுடைய நன்மைகளும் உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் கூட ஆண்டவர் பெருக பண்ணுவார். இன்னைக்கு குடும்பங்களில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஐக்கியதை இருக்காது, ஒரு ஒற்றுமை இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அதை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதுல நீ இழந்து போய் இருக்கிறையோ அதை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் வாசிக்கிற பொழுது நாம் ஒருவேளை சோர்ந்து இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனா நன்மையே இல்லையே ஆண்டவரே, அப்படி இருக்கலாம். நான் எவ்வளவுதான் நான் எதிர்பார்த்து இருக்கிறேனோ அவ்வளவுக்கு நான் இழந்துகிட்டே இருக்கிறேன் ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நான் வாழ்க்கையில நான் சிலர் சொல்லி கேட்டிருக்கிறேன், மழை துளி போல சின்ன 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 காரியங்களாய் சேர்த்து வைக்கிறதையும் கூட சில நேரம் இழந்து விடக்கூடிய ஒரு நிலைமை வந்துரு. சில வியாதி வந்து சில நன்மைகளை இழந்து விடலாம், சில காரியங்கள் வந்து நம்முடைய நன்மைகளை கூட நாம் இழந்து போகக்கூடும். ஆனா நம்மை பெருக வைப்பதற்கு கர்த்தரால் மட்டும்தான் கூடும், கர்த்தரால் மட்டும்தான் இன்னைக்கு கூடும். இன்னைக்கு அவர் சமூகத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு குடும்பம், ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பம், ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு குடும்பம், பாருங்க, மன நிம்மதி உள்ள குடும்பம், உன்னை பழுகி உன்னை பெருக வைக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு நம்மை குறித்து, உங்களை குறித்து விரும்புகிறார். நீங்க அவர் சமூகத்துல விட்டு கொடுத்து, ஆண்டவரே உன் கரங்களில் நான் கட்டப்படுகிறவனாய் உமக்காய் வாழுகிறவனாய் மாற்றுவீர், ஆண்டவரே என்னை பெருக பண்ணுங்க ஆண்டவரே, என்னை நீங்க அவர் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, சோர்ந்து போன இடங்கள் இருக்கிறது, இழந்து போன இடங்கள் இருக்கிறது, ஆண்டவரே சில நஷ்டப்பட்ட இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவரே நீர் பெருக பண்ணி உமது பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் பலப்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உமது வார்த்தையின் மூலம் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.